Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஆவரேஜா எத்தனை % வந்து லைக்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் தனித்தனியா எவ்வளவு % வந்து லைக்ஸ் இருக்கு அப்படிங்கறத எப்படி செக் பண்றது? அதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம போன்ல இருக்கக்கூடிய YT Studio ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழ வந்து அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இனிமே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அதாவது நம்ம கடைசியா போட்ட வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் வீடியோக்கு எத்தனை % வந்து லைக்ஸ் வந்திருக்கு, நம்மளோட சேனல் ஆவரேஜ் எத்தனை % இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்மளோட பழைய வீடியோக்களுக்கு எப்படி செக் பண்ணனும் அதையும் பார்க்கலாம். சோ இந்த வீடியோக்கு வந்து செக் பண்றதுக்கு ப்ளூ கலர்ல வியூ மோர் அப்படினு கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்టిక్యులர் வீடியோவோட செக்ஷன் மட்டும் நமக்கு வந்து வரும். இதுல இந்த வீடியோ பத்தின ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இருக்கு. கீழ வந்து பாத்தீங்கன்னா go to video analytics அப்படினு ப்ளூ கலர்ல கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அனலிட்டிக்ஸ் செக்ஷன் வந்து வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்வியூ அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு தேவை வந்து லைக்ஸ் வந்து எத்தனை % வந்திருக்கு அதுதான் பார்க்க போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா மூணாவது இருக்கக்கூடிய என்கேஜ்மென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா வாட்ச் டைம் இருக்கு, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கு, லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக்ஸ் வெர்சஸ் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த பர்టిక్యులர் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா 94.6% வந்து லைக்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி சேனல் ஆவரேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 94.6 கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் இருக்கு. இதுல வந்து நம்ம சேனலுக்கு 90% மேலேயே நமக்கு லைக்ஸ் வந்திருக்கு அப்படினா கட்டாயமா நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதாவது நிறைய மக்களுக்கு பிடிச்ச லைக்ஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேர் ஒரு 6% வந்து அவங்களுக்கு பிடிக்காம டிஸ்லைக் பண்ணிருக்கலாம். இல்லனா ஒரு சில பேர் வேணும்னே கூட டிஸ்லைக் பண்ணுவாங்க. சோ அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உங்க சேனலையும் கட்டாயமா இத வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நமக்கு 90% 80% இந்த மாதிரி லைக்ஸ் வருது அப்படினாலே நம்ம கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ நம்ம கண்டினியூவா அதுவே போட்டுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோக்களுக்கு எப்படி செக் பண்றதுன்னு பாப்போம். பேக்ல போய்க்கலாம். போயிட்டு இங்க லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுல வியூ மோர் அப்படினு இருக்குறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். இதுல ஏதாவது ஒரு வீடியோ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மூணாவது இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஓபன் பண்ணிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த ஒரு பர்టిక్యులர் வீடியோவோட செக்ஷன் வந்து நமக்கு வந்து வந்துரும். இதுலயும் நம்ம வந்து go to video analytics அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் அனலிட்டிக்ஸ் வந்து வந்துரும். என்கேஜ்மென்ட் அப்படினு இருக்கக்கூடிய மூணாவது இருக்குல இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட்ல வந்து நமக்கு லைக்ஸ் வெர்சஸ் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஆவரேஜ்ல வந்திருக்க லைக்ஸை விட இன்னுமே அதிகமா வந்து வந்திருக்கு. அப்ப இந்த வீடியோ வந்து இன்னும் மக்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் grow பண்ண வைக்கிறதுக்கு இதெல்லாம் கூட சின்ன சின்ன டிப்ஸ் தான். சோ கட்டாயமா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த கண்டென்ட் அப்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வரலாம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு டிஸ்லைக் வந்திருக்கு அப்படினா அத பத்தி நம்ம வந்து வருத்தப்படவே கூடாது. ஏன்னா நமக்கு மேக்ஸिमम என்ன வந்திருக்கு அத நம்ம வந்து பார்க்கணும். லைக்ஸ் அதிகமா வந்திருக்கா ஓகே ஹேப்பியா நம்ம வந்து மறுபடியும் நம்ம அதே மாதிரி கண்டென்ட் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ உங்க சேனலை நீங்க கட்டாயமா இத செக் பண்ணி பாருங்க. फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.